பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் நாம் சற்று நேரம் தியானிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. கரெக்டு தானே? நான் பாருங்கள், இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் செல்ஃப் வில்லிங் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் சுய சித்தத்தின்படி நீங்கள் உங்களுக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவரே அந்த ஃப்ரீடமை கொடுத்துருக்காரு. நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. நாம் டிசிஷன் எடுக்கிறது நம்ம தான், முடிவு எடுக்கிறது நாம். அதை நல்லபடியாக நமக்கு ஜீவ மார்க்கத்துக்குள் போகிற வழி எது, எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், எது ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம், எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, வேதத்தின் வழி என்ன, இருளின் அதிகாரத்தின் வழிகள் என்ன, எல்லாமே நமக்கு திட்டமாக தெரியும். அப்போ முடிவெடுப்பது நம்ம கையில் இருக்குது. அப்போ பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் அனுபவிக்கலாம், நம்ம இஷ்டப்படி வாழலாம். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். அந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு எல்லா அதிகாரத்தை, எல்லாமே அந்த ஆளுமை தன்மை எல்லாத்தையும் அவன் பாவம் செய்ததனால் பிசாசுக்கு விற்று போட்டு விட்டான். அப்போ இருந்தே பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக ஆரம்பித்து விட்டான். அப்போ இந்த உலகத்தில் எல்லாம் பாவம் நிறைந்ததாக இருக்குது, அக்கிரமம் நிறைந்ததாக இருக்குது. அப்போ உலக மனிதர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் உண்டு. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே இதன்படி நடவுங்கள், இதுதான் வழி, இதுவே வழி, இதன்படி நடவுங்கள் என்று நமக்கு வழிமுறைகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நமக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. ஆமேன். எல்லாம் தகுதியாக இராது, நமக்கு எல்லாமே கரெக்டாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தியிருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமேன். பக்தி விருத்தியை உண்டாக்குற காரியங்கள் என்ன என்பதை பார்த்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். தம் இஷ்டப்படி நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ முடியாது. அப்படி வாழ்வோம் என்றால் அது தகுதியாகவும் இராது, அது ஆண்டவருக்கு கொடுக்குற பக்தி விருத்தியும் உண்டாக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் ஒரு வழிமுறைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, உலகத்தை கலக்குகிற மக்கள். ஆண்டவருக்கு எப்போது நம் இருதயத்து கதவை திறந்து தந்தோமோ அந்த நிமிஷமே ஆண்டவர் நம்ம கொண்டே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். பரிசுத்தர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரம். நாம் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாழும்போது கிறிஸ்து அவர் வாழ ஆரம்பித்து விடுகிறார். நாம் நம்மளோட சுயம் சாக வேண்டும். நாம் சொந்த விருப்பத்தில் நம்ம இஷ்டப்படி வாழ்வதற்கு இடமில்லை. ஏன்னா நம்ம சுயம் செத்து விட்டால் ஆண்டவர் கிறிஸ்துவே நமக்குள் இருந்து வாழ ஆரம்பித்து விடுகிறார். இனி நானல்ல, கிறிஸ்துவே இன்னிலிருந்து வாழ்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறபடி நாமும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். இந்த பூமியில் அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமேன். பாருங்கள், நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் கிறிஸ்துவை போலவே நாம் மாற வேண்டும். தினமும் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார், வணிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்தின் எந்த கரைபாடுகள் உள்ளதோ, பாவம் நிறைந்து உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவத்தில் மூழ்கி கிடந்தாலும் நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். பாருங்கள், நோவா வாழ்ந்த காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நோவா வாழ்ந்த காலத்தில் எல்லா பாவம் மிகுதியாக பெருகி இருக்கிறது. மனுக்குள்ளே எல்லாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. நோவா ஒருவர், அவர் கிருபை உள்ளவராக, அவர் நீதிமானாக இருந்தார். அவர் ஆண்டோட கிருபை அவர் மேல் இருந்தது. நோவா ஆண்டவருக்கு பிரியமானபடி அவர் இருந்தது நிமித்தம் பாருங்கள், அந்த நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பம் அந்த பேழைக்குள்ளே, ரட்சிப்புங்கிற பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. மற்ற எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படி தான் எதிர்பார்க்கிறார். நீ உலகத்தை பார்க்காத, உலக மனுஷங்களை பார்க்காத. நீ வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளை, நீ வேர் பிரிக்கப்பட்ட மகன். நீ என்னை பார்த்து நான் சொன்ன கற்பனைகள் படி, கட்டளைகள் படி நீ நட. அப்படின்னு தான் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் வசனத்தை வாசிப்போது மட்டுமல்லாமல் வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். கடைசி நாட்களில், நியாயத்தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவர் இந்த வசனத்தின்படி தான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். இந்த வசனத்தின்படி நீ நடந்தியா என்று தான் ஆண்டவர் கேட்பார். அப்போ வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் நாம் வசனத்துக்கு பயப்படுவதாக வசனத்தின்படி நடக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியானவர் நம்ம சரீரம் தான் ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நாம் இந்த சரீரத்தை சொந்த காரியங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது.
நீங்கள் இந்த சரீரமே உமக்கு சொந்தமல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இந்த சரீரமே சொந்தமல்ல என்றால் இந்த சரீரத்தின் மூலமாக செயல்படுகிற எந்த ஒரு காரியமும் நாம் செய்யக்கூடாது. இந்த சரீரத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவருக்குரியது. நாம் இந்த சிந்தையோடு இருப்போம் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும், நீதியாக நடக்க முடியும், ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்புக் கொடுப்போம். அர்ப்பணிப்பு. ஆண்டவர் நம் மண்டையில் எதிர்பார்ப்பது அர்ப்பணிப்பு. தேவரீர், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டபடி நான் முழுவதுமாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா, நான் நல்ல ஆண்டவரே, நானும் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்குன்னு சுய வெறுப்பு எதுவுமே இல்லை ஆண்டவரே, அப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் எனக்குள்ளே இருந்து நீங்கள் வாழ்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நாம் ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளுக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே துதிக்கிறோம், கிருபையின் தேவனே துதிக்கிறோம், அதிசயமானவரே, அற்புதமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் அப்பா பிப்ரவரி மாதமாகிய 2வது மாதத்தின் ஆண்டவரே 19ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினால எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நான் நல்ல ஆண்டவரே, நான் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, எனக்குள் கிறிஸ்துவே நீர் வாழ்கிறேன் ஆண்டவரே. இனி நான் வாழ்வது உமக்காக, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, உமக்காக நீர் ஆண்டவரே அப்பா நீங்கள் எனக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி தகப்பனே. எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அவங்க குடும்பங்களை ஆண்டவரே அப்பா, அவங்க உற்ற உறவினர்களை ஆண்டவரே, அவங்க வேலை ஸ்தலத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு வேலை தந்து ஆசீர்வாதத்தை பலனை தந்து நீங்கள் உயர்த்தி வைத்திருக்க ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தை எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தை முடி நடத்துங்கப்பா. எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். நீ அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.